Hi friends, welcome to Chemical Chemistry channel. How are you all? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போஸ்ட் பண்ணி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது. அதனால் 12th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம ஒரு 2 யூனிட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலஜி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 14 கொஷின் ஆன்சர்ஸ் படித்தா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். செகண்ட் ஒன், what are the various steps involved in extraction of pure metal from their ore. Third one, which type of ore can be concentrated by fourth flotation method. இது வந்து flotation method கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 mark question. Give to example for such ores. இதில் வந்து fourth flotation சொல்லிட்டு 5 mark question ஒன்று இருக்கும். Describe a method for refining nickel. Explain zone refining process with an example. Next one, give the uses of zinc. Uses of zinc வந்து பார்த்தோம் அப்படின்னா இதான 3 points எழுதுனா போதும். Explain the following terms with suitable examples. Gauge and slag கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 mark questionsல வந்து repeated question. Give the basic requirement for vapor phase refining. இது வந்து 2 mark question. Give the limitations of Ellingham diagram. Write note on gravity subtraction. Or இதுக்கு இன்னொரு கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து கிராவிட்டி சப்ராக்ஷன் கேட்பாங்க, இல்லைனா ஹைட்ராலிக் வாஷ் மெத்தட் அப்படின்னும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் எ நோட் அபவுட் ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டீரியர் கொஷின். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்டீரியர் ரெண்டுமே வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் சப்ராக்ஷன் மெத்தட், இதுவும் இன்டீரியர். எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரோமெட்டாலஜி ஆஃப் அலுமினியம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தோம்னா ஹால் ஹெரோல்டு ப்ராசஸ். இது வந்து புக் பேக் கொஷின் தான், 5 mark 1. இது வந்து ஹால் ஹெரோல்டு ப்ராசஸ் அப்படின்னு சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1 மெட்டாலஜியில் இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் இன்டீரியர் கொஷின். ஸோ இது கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு 2 mark, ஒரு 3 mark, ஒரு 5 mark வந்து ஷியோராக நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் லெசன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன், கிவ் த யூசஸ் ஆஃப் போராக்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் சேம் 3 points எழுதினா போதும். ரைட் எ நோட் ஆன் ஃபிஷர் ட்ரோஃபிக் சிந்தசிஸ். CO, கார்பன் மோனாக்சைடு இஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட். ஜஸ்டிஃபை வித் அன் எக்ஸாம்பிள். கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO அண்ட் CO2, அதாவது கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அதாவது ஸ்ட்ரக்சர். கிவ் த யூசஸ் ஆஃப் சிலிக்கான். ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ஹைட்ரோபோரேஷன். Next one, give one example for each of the following: isosogen, tetragen, tryptogen, chalcogen. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் ஜஸ்ட் 1 word தான் இருக்கும், ரிப்பீட்டட் ஒன். ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை போரேட் ரேடிக்கல். இது வந்து பார்த்தோம்னா 2 types ஆஃப் கொஷின் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா ஐடென்டிஃபை போரேட் ரேடிக்கல். நெக்ஸ்ட் ஒன் எத்தில் போரேட் டெஸ்ட் அப்படின்னு இது வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ரைட் எ நோட் ஆன் ஜியோலைட். ஸோ ஜியோலைட் பற்றி கேட்டுங்க. இது 3 mark கொஷின் தான். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக எழுதுனா போதும். கீவேர்ட்ஸ் வச்சு எழுதுங்க. ஹவ் வில் யூ கன்வெர்ட் போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரைட். ரைட் நோட் அபவுட் கேட்டினேஷன் ஆர், அதாவது 2 methods ஆஃப் கொஷின். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் நோட் அபவுட் கேட்டினேஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ரைட் எனி 2 கண்டிஷன்ஸ் ஃபார் கேட்டினேஷன். இந்த மாதிரி கேட்டாலும் சேம் ஆன்சர். ரைட் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் போரோசோல் ஆர் வாட்டர்ஸ் இன்ஆர்கானிக் பென்சின். அதாவது போரோசோல் ப்ரிப்ரேஷன் கேட்டாலும் சேம் ஆன்சர், வாட்டர்ஸ் இன்ஆர்கானிக் பென்சின்னு கேட்டாலும் சேம் ஆன்சர். இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது வந்து மறக்காமல் போடுங்க. வாட் இஸ் வாட்டர் கேஸ் ஈக்குவலிபிரியம். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். ஹவ் ஆர் சிலிகோன்ஸ் ப்ரிப்பேர்டு. மென்ஷன் இட்ஸ் யூசஸ். அதாவது சிலிக்கனுடைய ப்ரிப்ரேஷன் அண்ட் அதோட யூசஸ் கேட்டிருக்காங்க. Why group 18 elements are called inert gases. Write the general electronic configuration of group 18 elements. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா evaluate yourselfல வந்து இந்த கொஷின் வந்து இருக்கும். அதாவது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இன்டீரியர் அண்ட் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 lessonsல இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதாவது இன்டீரியர் அண்ட் புக் பேக் கவர் பண்ண ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து வால்யூம் 2. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் எக்ஸாமுக்கு வந்து வரக்கூடிய போர்ஷன். இது சாலிட் ஸ்டேட். இதில் என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 19 கொஷின்ஸ் இருக்குது. இதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது இன்டீரியர் ப்ளஸ் புக் பேக்ரவுண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் ஒன் கொடுத்துருக்கேன்.
First, define unit cell. Give any 3 characteristics of ionic crystals. Next one, classify the following solids. A1 வந்து பார்த்தோம்னா P4, next one வந்து brass, next diamond, sodium chloride and iodine. Next, water point defect. Fifth one, differentiate between HCP and CCP. What is Schottky defect? Write a note on metal excess and metal deficiency defect. Why ionic crystals are hard and brittle? Distinguish tetrahedral and octahedral voids. Calculate the number of atoms in a FCC unit cell. What is meant by the term coordination number? Write a note on Frankel defect. இது Frankel defect and Schottky defect சொல்லிட்டு ரெண்டு சேர்த்து கேட்பாங்க. வித் பிக்சரோட நம்ம வந்து அதை போடணும். ரைட் Bragg's equation. Calculate the number of atoms in SC and BCC. Structure of NaCl. Calculate the packing efficiency of a metal crystal for a simple cubic lattice. Explain briefly 7 types of unit cell. Differentiate crystalline solid and amorphous solid. Calculate the packing efficiency or friction of a metal crystal for a FCC cubic lattice. Calculate the packing efficiency or friction of a BCC cubic lattice. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 types of differentiate இருக்குது. அந்த 3 types of differentiate படித்தோம்னா கண்டிப்பாக ஒன்று வந்து கேட்பாங்க. இந்த லெசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஹீனி யூனிட் செல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கிளாஸிஃபை த ஃபாலோயிங் சாலிடு, நெக்ஸ்ட்டு Schottky defect, Frankel defect. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்டீரியரும் இதில் வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் 7th லெசன். இதில் டிஃப்ரென்ஷியேட் ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டானியஸ் ரேட்டு. நெக்ஸ்ட்டு டிஃபைன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இதில் டிஃப்ரென்ஷியேட்டும் இருக்குது, டிஃபைனும் இருக்குது. டிஃபைன் ஆஃப் லைஃப் ஆஃப் ஏ ரியாக்ஷன், அதாவது டி ஆஃப் இருக்கும், அந்த இது வந்து போடணும். What is an elementary reaction? Write Arrhenius equation and explain the terms involved. Give 2 examples for zero order reaction. Explain zero first order reaction with an example. Differentiate rate of a reaction and rate constant. Prove that decomposition of H2O2 is a bimolecular reaction. Give any 3 examples for the first order reaction. Derive integrated rate law for a zero order reaction. A gives product. Derive integrated rate law for a first order reaction. A gives product. இது வந்து zero order, இது first order, இது வந்து 5 mark question. இதில் வந்து repeated 2 mark வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு Arrhenius equation. ஸோ Arrhenius equation தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் ரேட் லா, ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் 3 எக்ஸாம்பிள் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் அண்டு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கேட்பாங்க. ஜீரோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ இந்த 2 லெசன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சம்ஸும் இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த 4 லெசன்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் இன்டீரியர் வந்து கவர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இதில் இருந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. மறக்காமல் கெமிக்கல் கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். பாய்.